இடமாற்ற பவனி. இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் நற்கருணையின் இடமாற்ற பவனி இப்போது நடைபெற இருக்கிறது. பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் வெறுமையாக்கப்படும். இது இயேசு பாடுகளின் போது தனிமையாக வெறுமையாக விடப்பட்டதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. தாம் அனுபவிக்க போகும் துன்பமான பாடுகளையும் மரணத்தையும் அறிந்த இயேசு தம்முடைய அன்பு தந்தையிடம் வேண்டுதல் செய்ய கெத்சமனி தோட்டத்திற்கு தம்முடைய சீடர்களோடு சென்றார். இயேசு கெத்சமனிக்கு சென்ற அந்த பவனியையே இந்த நற்கருணை பவனி வெளிப்படுத்துகிறது. 12 சீடர்களோடு ஒருவராக நாமும் இந்த பவனியில் பங்கேற்போம். தாம் வேண்டி முடித்த பின்பு தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்ட இயேசு 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்றார். இன்று நமக்கும் இதே கேள்விதான். நம்முடைய பதில் என்ன? இயேசு அனுபவித்த துன்பத்தை நினைவு கூறும் பொருட்டே நற்கருணை தனிமையான இடத்தில் வைக்கப்படுகிறது. அருள் பணியாளருடன் இணைந்து இந்த பவனியில் பங்கேற்று நள்ளிரவு வரை விழித்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் நற்கருணை நாதரோடு உறவாடி நமக்கும் பிறருக்கும் நலம் வேண்டி ஜெபிப்போம். இப்போது நான் சொன்னது போல முதல்ல பலிபீட சிறு முன்னாடி போங்க. அதை தொடர்ந்து 12 சீடர்கள் போங்க. அதை தொடர்ந்து அருள் சகோதரர்கள் அருள் தந்தையர்கள் வருவார்கள். யாரும் அவங்க நான் வெளியே விட்டுருங்க. அவங்க உள்ள போய் நேரா போவாங்க. பாடுவா என்னாவே இந்த பாடலானது பாடப்படும். பாரின் அரசர் சீருயர்ந்த
உண்டாக கடவது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் இந்த புனித இரவில் உமது சந்நிதியில் பணிவுடன் உங்களை போற்றி புகழ வந்திருக்கிறோம். நற்கருணை உமது அன்பின் வெளிப்பாடு. உமது அன்பு எல்லையற்றது என்பது நீர் எங்களுக்காக தந்த உயிர் தியாகம் வெளிப்படுத்துகிறது. பாவிகளாய் இருக்கும் நாங்கள் உம்மை போற்றி புகழ இந்நேரத்தில் கூடியுள்ளோம். எங்கள் மனதை அமைதியாக்கும் ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை தூய்மையாக்கி உம்மை உணர எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவராகிய இயேசுவே, இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் உம் சந்நிதியில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை நினைத்து மனம் திரும்ப உதவி செய்யும். இந்த உலகிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தின் மீட்புக்காகவும் உண்மையே முழுமையாய் கையளித்து ஜெபிக்கிறேன். எங்களது அனைத்து துன்பங்களும் வேதனைகளும் நோய்களும் தனிமை அத்தனையும் ஆண்டவரின் விருப்பமே என்றும் அதை அனைத்தையும் அவரே மாற்றிக் கொடுப்பான் என்ற தைரியத்தையும் இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுக்கு தாரும். வெண்ணிற அப்பத்தில் எழுந்தருளி இருக்கும் இயேசுவே, இந்த இரவு நீர் எங்களுக்கு கொடுத்த கொடை. உமது உயிருள்ள பிரசனம் நீர் வல்லமை மிக்கவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவரை நம் மனதிற்குள் ஏற்று அவரது உன்னதமான பிரசனத்தை உணர்வோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசீர் கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறிய இயேசுவே, உன் வாக்கின்படி நடக்க எங்களுக்கு நல்ல மனதை தந்தருளும். அன்று நீர் ஜெபிக்கும் பொழுது உமது சீடர்கள் தூக்க கலக்கமாக இருந்தார்கள். அதை
அதை கண்டு உம் மனம் மிகவும் கலக்கமுற்றது. சில நேரங்களில் நாமும் அச்சீரர்களைப் போலவே ஜெபத்தில் முழு ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் மட்டுமே நீர் அந்த சிலுவை சாவையை ஏற்றீர். சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். ஆனால் உமது இரத்தம் அதன் மேல் பட்டதால் புனிதமடைந்தது. அச்சிலுவையைப் போலவே நாங்களும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உடல் இச்சைகளுக்கும் எங்களை ஈடுபடுத்துகின்றோம். ஆனால் அச்சிலுவை இயேசுவின் இரத்தத்தால் புனிதம் பெற்றது. நாமும் இயேசுவின் புனிதமான இரத்தத்தால் கழுவப்பட வேண்டுமென்று முழு மனதுடன் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என் விளக்கிற்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளியாக்குகின்றீர். என் துன்பம், துயரம், துக்கம், சோதனை ஆகிய அனைத்திலும் உம் வார்த்தையை எனக்கு ஒளியாக இருக்க ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஒளி வரும் பொழுது இருள் மறைகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். பாவம் என்னும் இருள் ஒளியாயிருக்கும் உண்மை எம்மிடம் இருந்து மறைந்து கொள்கின்றது. ஒளிக்கு மட்டுமே இருளை அகற்றும் வல்லமை உள்ளது. எனவே என் வாழ்விற்கு நீர் ஒளியாய் மாறும் இயேசுவே. என் பாவம் நிறைந்த மனதிற்கும் உடலுக்கும் உமது பரிசுத்த ஒளியை ஏற்றும். இந்த உலக நேரங்களில் எங்களை ஈடுபடுத்தாமல் உம்மோடு உறவாடும் நேரத்தை பயன்படுத்த ஆசீர்வதியும். விழித்திருந்து ஜெபியுங்கள், ஏனென்றில் சாவுக்கு ஏதுவான துன்பத்தில் நாம் இருக்கின்றோம். எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். இதோ என்னை தேற்றுவதற்காக யாருமே இல்லை என்று ஆண்டவர் நம்மிடம் கூறுகின்றார். பல நேரங்களில் இயேசுவை போல கைவிடப்பட்ட நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆனால் இயேசு பிதாவிடம் தந்தையை ஒப்பு கொடுத்தார். அனைத்தும் எழுதியவாறே நிறைவேற்றியது. நாமும் நமது துன்ப நேரங்களில் உலகில் உள்ள மக்களுடன் பதில் தேடாமல் அனைத்திற்கும் வல்லவரான பிதாவிடம் ஒப்பு கொடுப்போம். வல்லமையான இந்த நேரத்தில் ஆராதனையில் கேட்போம். கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. காலை என்ன பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தீச்சிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தீச்சிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு இன்று யாருமே இல்லை. இயேசுவே, எனக்கு இன்று யாருமே இல்லை. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வருகிறேன். யாரும் இல்லை தீச்சிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தீச்சிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே.
நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிடு என்ன நடத்தும் இயேசுவே. ரா உணவின் போது சீடர்கள், ஆண்டவரே உங்களோடு இருப்போம் என்று சொன்னார்கள். குறிப்பாக பேதுரு, ஆண்டவரே, இதோ இவர்கள் எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் ஒருபோதும் ஓட மாட்டேன், இதோ நான் இருக்கும் நேரத்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் உம்மை மறுதலித்தார், உம்மை விட்டு ஓடி போனார். காரணம் மனித பலவீனம். இன்று நாங்கள் அனைவரும் கூடி உம்மை பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உம்முடைய பலவீனம்தான். நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களில் அந்த நேரத்தை ஒதுக்காமல் இருப்பதற்காக மனம் பலவீனம் ஒரு தடங்கலாக இருக்கின்றது. ஆண்டவர் முகப்புறம் விழுந்து தந்தையிடம் ஜெபித்தார். தந்தையே, உம்மால் கூடுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஆண்டவர் ஜெபித்தார். இயேசு தன் சிலுவை மரணம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தும் தன் நிலைமையை தந்தையிடம் ஒப்பு கொடுத்தார். இதோ நாமும் கூட இயேசுவோடு இணைந்து அவருடைய துன்பத்திற்காக இப்போது ஜெபிப்போம். நமது வாழ்க்கை, துன்பம், துயரம் அனைத்தையும் ஆண்டவரின் பாடுகளோடு தியானித்து அவர் நம் வாழ்வில் வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களுக்காகவும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ நற்கரிலே நமக்காக பிரசனமாயிருக்கின்ற தெய்வம் சொல்லொண்ணா வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை வாழ்க்கையில் அனுபவித்த தெய்வம். மனித வாழ்க்கையிலே நாம் சிறு சிறு துன்பங்களை கூட தாங்க முடியாமல் தவிக்கின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம், கலங்கி நிற்கின்றோம், யாரும் உதவிக்கு இல்லையே என்று வருத்தப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக ஆண்டவர் வாழ்விலே துன்பங்களை அனுபவிக்கின்றார். கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி இதோ தன்னுடைய உடலின் வலியை, மனதின் வலியை நமக்கு அப்பட்டமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதோ அத்தனை பாடுகளும் அத்தனை வேதைகளும் எதற்காக? நாம் அனைவரும் வாழ்வில் பெற வேண்டும் என்பதற்காக. நாம் ஒவ்வொருவரும் தந்தையுடைய திட்டங்களை உணர்ந்தவர்களாய் இறையாசியின் மதிப்பீடுகளை வாழ்வில் கொண்டு அதன்படி வாழ்ந்து இறையாசிரோடும் நிறையாசிரோடும் வாழ்பவர்களாக இருக்கத்தான் நம் ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இதோ இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். வெறுமனே பாடுகளை மட்டும் உணர்ந்தால் போதாது. நாம் ஒவ்வொருவர்களும் தான் அவர் வாழ்வில் துன்பங்களை அனுபவித்தார் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நம் வாழ்வில் பெற வேண்டும், இந்த சமூகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னையே அர்ப்பணித்த தெய்வம் ஆண்டவர் இயேசு. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளதான் இந்த நாளிலே நம் ஒருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே நம் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்கிறார். நாம் பலவீனர்களாக இருக்கும் பொழுதே நம்மை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக பாசத்தோடு பார்க்கிற தெய்வம் இவரே. இந்த ஆண்டவருடைய பேரன்பை நாம் உணர்ந்து பார்ப்போம். என் கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையே ஜீவனாகிறே. இருளான வாழ்க்கையே வெளிச்சமாகிறே,
வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் பாவிகள் என்று தெரிந்திருந்த போதும் கூட ஒரு பாவமும் அறியாத ஆண்டவராகிய இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தர, பாவ சேற்றத்திலிருந்து நம்மை கரம் பிடித்து தூக்கிவிட தன் உயிரையே பலியாக்கினார். அவர் பாவம் ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் மனிதரைப் போலவே இருந்தார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அப்படிப்பட்ட தெய்வம் இன்று நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பல நேரங்களில் உம்முடைய துன்பத்திற்கு நாங்கள் தான் காரணமாயிருக்கிறோம். சில நேரங்களில் தெரியாமல் பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அது பாவம் என்று தெரிந்தும் கூட அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. குறிப்பாக இன்று குடும்பங்களுக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இன்று நீர் நற்கருணையை ஏற்படுத்திய திருவிழா, குருத்துவத்தை ஏற்படுத்திய திருவிழா. ஆண்டவரே, குருக்கள் அனைவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இங்கு கூடியுள்ள அனைவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் பாவம் செய்யாமல் உம்மை போல வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு சலா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா